பாருங்க, இந்த மனுஷ வாழ்க்கையிலே ரொம்ப அழகானது, அற்புதமானது, அதே நேரத்தில் வலி மிகுதியானது எதுன்னு கேட்டிங்கன்னா குழந்தையை பெற்றுக்கிறது. அப்படி கஷ்டப்பட்டு குழந்தையை பெற்றுக்கிறவங்களுக்கு பணி இடைவேளை வேணுமா இல்லையா? பேறுகால விடுப்பு இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸில், பிரைவேட் ஆஃபீஸஸ்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா? வேற என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்போமா 3 குழந்தைன்னா 2 குழந்தைன்னா 1 குழந்தைன்னா அவங்களும் பெண்கள் தானே. அவங்களுக்கு கஷ்டப்பட்டு அவங்களால முடியாத காரணத்துல தான் 3ஆவது குழந்தை பெற்றுக்கிறாங்க. அந்த விடுமுறை கொடுக்கறதால அவங்களுக்கு என்ன நட்டமாக போகுது? கண்டிப்பாக இப்போ சம்பளத்தோட விடுமுறை கொடுக்கணும். அந்த விடுமுறையை தான் அவங்களுக்கு சம்பளத்தோட அவங்க நடுத்தர மக்களெல்லாம் அந்த பேறுகாலங்கிறது அவங்களுக்கு மறு ஜென்மம் மாதிரி வேலை செய்யும்போது ஒரு 2 ஹவர் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். குழந்தைகள் பராமரிப்புக்காக அவங்களுக்கு விடணும். கொஞ்சம் சம்பளத்தையும் சேர்த்து கூட கொடுக்கலாம். பெண்களுக்கான அது ஒரு நல்ல திட்டமா கூட நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு வேலைக்கு போறவங்க வீட்டுல இருக்கவங்களா இருந்தாலும் ஏற்கனவே குடும்ப சூழ்நிலை நிறைய சிரமங்கள் இருக்கு. அதுல வேலைக்கு வெளியேறி போறாங்கன்னா அவங்க ரொம்ப சிரமத்துலதான் போறாங்க. 2வது அந்த பிரசவ காலங்கள்ல அவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, ஒரு சம்பள உயர்வு வருதுன்னா நீங்க லீவ் எடுத்துட்டீங்க, அதனால அடுத்து இருக்கவங்களுக்கு போடுறோம் அப்படின்ற ஒரு கொள்கை மாற்றப்படணும். விடுமுறை என்பதே பிரசவ காலங்களில் ஏற்படும் அவங்க உடல்ல இருக்க மாற்றங்களை சரி செய்வதற்கான ஒரு தருணம் தான் அந்த தருணம். ஆனா பெண்கள் பாதிக்கப்படுறது பிரசவத்துக்கு பிறகு ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அரசு ஊழியர்களுக்கு 3வது குழந்தை பிறந்தாலும் விடுப்புடன் ஓய்வு கொடுக்கணும். எந்த நிலையிலும் பெண்கள் தானே, குழந்தை தானே. அவரோட தாய்மையே ரொம்ப முக்கியமானது. சம்பளத்துடன் கூடிய ஓய்வு அளிக்க வேண்டும். பெண்களை முதல்ல மதிக்கணும். தனி அறைகளும் பாலூற்ற அறைகளும் அதுக்கான நேரம் ஒதுக்கி கொடுத்து விடுப்பு காலங்களில் அவங்களுக்கு அந்த சம்பளமும் கொடுத்து அதெல்லாம் செய்யறது அவசியம் தேவை. ஃபஸ்ட்டு குழந்தைக்கு 2வது குழந்தைக்கு என்ன சலுகை கொடுத்தாங்களோ அதுவுமே 3rd பேபிக்கு கொடுக்கலாம். ஏன்னா அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் ஸ்ட்ரகிள் இருக்க போகுது. இப்போ நிறைய டிரான்ஸ்ஃபர்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸில் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அது அந்த மாதிரி டைமில் அவங்க சொந்த ஊர்லேயே அவங்க பணி நியமனம் செஞ்சாக்க அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது.